நிலைக்கு 3 தன்னார்வலர்களும் உயர் தொடக்க நிலைக்கு 2 தன்னார்வலர்களும் ஆக மொத்தம் 5 பேர் பணியாற்றி வருகின்றனர். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் எழுத்தறிவு குறைவாக உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இத்திட்டமானது 2028ஆம் ஆண்டு வரை செயல்படும். இத்திட்டத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் தன்னார்வலர் திருமதி மிஸ்பா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சஞ்சாயகா சிறு சேமிப்பு திட்டம் பள்ளி குழந்தைகளிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறு சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் ரூபாய் 1 லட்சத்துக்கும் மேல் சேமிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை மேலும் ஊக்கப்படுத்த அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி புரவலர்கள் தற்போது எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் புரவலர் திட்டத்தில் 265 பேர் தலா ரூபாய் 1000 வீதம் செலுத்தப்பட்டு தொகையானது ரூபாய் 2,65,000 பனையம்பள்ளி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நிரந்தர சேமிப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகைக்கு கிடைக்கும் வட்டி வரவு தொகையானது பள்ளியின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. விரைவில் பள்ளி புரவலர்களின் எண்ணிக்கையை 300ஆக உயர்த்த அனைவரும் ஒத்துழைப்பு நல்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேறிய திட்டங்கள் நம் பள்ளியில் நீண்ட நாட்களாக அனைத்து வகுப்பறைகளுக்கும் வண்ணம் தீட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். நம்முடைய தமிழக அரசின் நம் பள்ளி நம் பெருமை மேம்பாட்டு திட்டம் மூலமாக அது நிறைவேறியுள்ளது. வண்ணமடித்தல் பணி சிறப்பாக நடைபெற பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் நாகேந்திரன் அவர்களும் துணைத் தலைவர் திரு ஏ வேலுச்சாமி அவர்களும் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கினர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், மகளிர் சுய உதவி குழுக்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியின் மேல் அக்கறை கொண்ட அனைத்து நல் உள்ளம் கொண்டவர்கள் உதவியுடன் பள்ளி சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. மாணவர்களின் கல்வி நலனையும் பள்ளியின் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து செயல்படுத்த நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் தலைவராக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திரு பி செல்வம் அவர்கள் சிறு உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும். எங்களுடைய வட்டார வள மைய பயிற்றுனர் மேற்பார்வையாளர் திரு வி ரமேஷ் அவர்கள் வந்ததை கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய வார்டு உறுப்பினர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெயரையும் மறந்துட்டேன். அனைவரையும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். யாரையாவது வரவேற்கவில்லையே என்று எண்ணி விடாதீர்கள். விழாவை தொய்வில்லாமல் கொஞ்சம் சிறப்பாக நடத்த வேண்டும் என குழந்தைகளுடைய ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் 30 நிகழ்ச்சிகளுக்கு மேலே இருக்கிறதுனால நாங்கள் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விரைவாக நடத்துகிறோம். நீங்கள் பேசுபவர்களும் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் அத்தனை சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த விழா தலைவருக்கு வழிவிட்டு அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது வருகை புரிந்துள்ள SBI லைஃப் ஜெயக்குமார் சார் அவர்களும் சுகந்தி மேடம் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒன்றிய தொடக்கப்பள்ளி பனையம்பள்ளி பவானிசாகர் ஒன்றியம் ஈரோடு மாவட்டத்தினுடைய இப்பள்ளியினுடைய முப்பெரும் விழாவாகவும் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா மற்றும் தனித்திறன் போட்டிகள் என்ற முப்பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை கல்வி அலுவலர் என்ற முறையில்
அவருக்கு இந்த விழா மென்மேலும் சீரும் சிறப்புமாக அமைய என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய தலைமையேற்று நடத்த எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்கள், கல்வியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த விழாவினுடைய சிறப்பாக இந்த ஊர் விழா போல் மேடை அமைப்பும் சரி மற்றும் மேடையின் முன் அமர்ந்திருக்கும் ஊர் பொதுமக்களும் சரி, இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாலுமே இந்த விழா இவ்வூரின் ஒரு சிறந்த விழாவாகவும், அதோடு மட்டுமில்லாமல் இந்த தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் அறிந்துள்ளேன். ஆண்டு விழா நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. அந்த மாதம் முழுவதும் தூக்க இன்மையால் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த வகையில் அந்த தலைமை ஆசிரியரும் அவருடன் இணையாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களும் அரும்பாடுபட்டு மாணவ செல்வங்களை அவருடைய தனித்திறனை வெளிக்கொணர்வதற்கும், அதனுடைய பெற்றோர்கள் தன் குழந்தையினுடைய தனித்திறமையை கண்டு உள்ள மகிழவும் இந்த ஆண்டு விழா மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. ஆண்டு விழா என்பது ஒரு பாலம் போன்றது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இணைந்து இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பை வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த ஆண்டு விழா முன்வைக்கின்றது. இந்த ஆண்டு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கல்வியில் சான்றோர்கள், பொதுநலன் அக்கறையுள்ளோர் மற்றும் SMC உறுப்பினர்கள், கல்வி சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த மேடையில் அமர்ந்திருப்பதின் மிக முக்கிய நோக்கம், மாணவ மணிகள் இந்த மேடையில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களும் மற்றும் கொடை உள்ளம் கொண்ட பெரியோர்களை கண்டு தானும் இவ்வாறு வர வேண்டும் என்ற நோக்கத்தை உருவாக்குவதற்காகவே இந்த விழா சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவினுடைய முக்கியஸ்தர்கள் இன்னும் வருகை புரிய இருப்பதால் தலைமை ஆசிரியருக்கு உரிய கருத்துக்கு இணங்க என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்து வருகிற கல்வியாளர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை கூற வாய்ப்பினை வழங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெறவிருக்கும் ஆண்டு விழா நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய விதமாக அடுத்த நிகழ்வாக எம்முடைய வட்டார கல்வி அலுவலருக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க உள்ளார். மல்லியப்பட்டி பட்டதாரி ஆசிரியர் திருவாளர் விஜயகுமார் அவர்களும், ஓலப்பாளையம் பட்டதாரி ஆசிரியை ஆனந்த் ஜோதி அவர்களும், அதே போல ஆசிரியர் பயிற்றுனர் திருவாளர் மூர்த்தி அவர்களும் நம்முடைய
அடுத்ததாக எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் திரு ஜான் இக்னேசியஸ் அவர்கள் சுருக்கமாக உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் அன்பான மாலை வணக்கம். தலைமை ஆசிரியருடைய முதல் கண்டிஷனே 2 நிமிஷத்தில் முடிக்கணும். அதே மாதிரி 1.5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இன்று சிறப்புமிக்க நாள், இப்பள்ளியினுடைய ஆண்டு விழா. பெரியோர்கள் சொல்வார்கள், கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் கோயில் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தான் குடியிருக்கக்கூடாது. ஒரு ஊர் என்று அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, ஆத்மீகம் வளரக்கூடிய ஒரு கோயிலும், நமக்கு ஞானத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பள்ளியும் மிக சிறப்புமிக்க ஒரு பகுதி. அந்த வகையில் இந்த பனையம்பள்ளி என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த துவக்கப்பள்ளி கிட்டத்தட்ட இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பள்ளிகளை விட ஒரு அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய சிறப்பு. நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னார், ஆண்டு அறிக்கையில் அதனுடைய வளர்ச்சிகளை, அதனுடைய நடவடிக்கைகளை பற்றியும் இந்த பள்ளியினுடைய சாதனைகள் பற்றியும் பட்டியலிட்டார். அவருக்கு என்னுடைய வட்டார கல்வி சார்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெற்றோர்களோடு கேட்டுக்கிறேன். அரசு பள்ளியை நீங்கள் நம்பணும். ஒரு தனியார் பள்ளிக்கு எந்த விதத்திலும் ஒரு சளைத்தவர்கள் அல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு இலவசமாக கிடைச்சா அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிடும். அந்த வகையில் நம்ம அரசானது என்ன செய்யுதுன்னா, எல்லா வகையிலையுமே நம்ம கல்வியை வளர்க்கக்கூடிய நோக்கத்தோடு நலத்திட்டங்கள் நிறைய 14 வகையான நலத்திட்டங்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள், பள்ளி கட்டடமாகட்டும், காம்பவுண்ட் சுவராகட்டும், மற்ற என்னென்ன வேணுமோ. முதல்ல அரசு பள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்கு. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. இன்றைய நிலையில் இந்த பள்ளியினுடைய பதிவு 123. ஆனால் அடுத்த வருஷம் என்னுடைய பதிவு 150 தாண்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் இங்கு ஊரில் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த அரசு பள்ளியை நம்புங்க. அதாவது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருந்தால் மட்டுமே இந்த மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சியிலே நம்ம உதவி செய்ய முடியும். அதனால் இந்த நேரத்தில் நாம் அலுவலராக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த பள்ளியினோடு இணைந்து இந்த ஊர் மக்களும் பெற்றோர்களும் ஊர் தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் செயல்படணும். அந்த வகையில் செயல்பட்டு மென்மேலும் இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக வளர வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த நேரத்தில் இந்த விழாவை சிறப்பு செய்து வந்திருக்கிற அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களும் திரு டி ஆறுமுகம் அவர்களும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குள்ளார்கள். பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் திருவாளர் ரத்தினசுவாமி அவர்களும், அதே போல கள்ளிப்பாளையம் தலைமை ஆசிரியை திருமதி கவிதா மணி அவர்களும், பவானிசாகர் தலைமை ஆசிரியர் தண்டபாணி அவர்களும், தொட்டப்பாளையம் தலைமை ஆசிரியர் திருவாளர் ராஜ்குமார் அவர்களும், வட்டார வளமைய ஆசிரியர் திரு ராஜா அவர்களும் நம்முடைய ஆண்டு விழா நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். ஐயப்பாளையம் தலைமை ஆசிரியர் திருவாளர் கனகராஜ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது மேடை வளாகத்தில் வருகை தந்திருக்கும் நம்முடைய பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்களை வருகவென்று வரவேற்கின்றோம். மேற்பார்வையாளர் திரு ரமேஷ் அவர்கள் சுருக்கமாக உரையை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பனையம்பள்ளியினுடைய ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் திருவாளர் வேலுமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்கின்றோம். இங்கு குழுமியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு முதல்கண் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டாரு.
சித்தர் பாடல்கள் ஒன்று சொல்லுவாங்க. நீர்மேல் குமிழி காயம் அது நில்லாது போய்விடும் நீ அறி மாயம், பார் மீது மெத்தமும் நேயம் அதை பார்த்திட பண்ணு உபாயம், பாவம் செய்யாதிரு மனமே கோபம் செய்யாத அவன் கொண்டோடிப்பவன். கடுவழி சித்தருடைய இந்த பாடல்ல பார் மீது மெத்தமும் நேயம் அப்படின்னா இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் நம்மளால எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து யோசிச்சு, ஏன்னா இந்த பள்ளி பார்வை அலுவலராக இந்த பள்ளிக்கு வந்து பார்க்கும்போது எல்லா மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் வாசித்தல் திறன், தமிழ் வாசித்தல், ஆங்கிலம் வாசித்தல், கணித செயல்பாடுகள் எல்லா திறன்களிலையும் மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்படுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களோட பரிபூரணமான ஒத்துழைப்பு. அதுக்கு இந்த நல்ல நேரத்தில் இந்த ஊரில் இந்த பள்ளியில் இந்த ஆசிரியர்களுடைய செயல்திறனை உங்கள் அனைவரது சார்பாகவும் என் மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு அற்புதமாக இவங்களுடைய சேவை இருக்கிறது. ஏன்னா ஆசிரியர் பணி அற்புதமான பணி, அதை மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமுதாயம் சவால்கள் நிகழ்ந்தது.